Hello friends, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு டேட் வந்து செப்டம்பர் 2nd, டைம் வந்து 10:30 ஆகுது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டில லைவ் டெமோ பார்த்துடலாம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியா 2:33 ஆகுது. ஸோ மார்னிங்ல இருந்து நானும் மார்க்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் மாதிரியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து பிரேக் ஆயிடுச்சு. நான் வந்து புட் சைடு போகலான்னு இருக்கேன். பேங்க் நிஃப்டி 39,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகவும் நான் வந்து புட் ஆப்ஷனில் வந்து ஒரு 2 லாட் நான் வந்து பை பண்ணிவிட்டு நான் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண விரும்பல. அந்த ட்ரேடை ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டைம் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 2:46 ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருந்தும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்கிட்டே இருக்குது. நான் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணதுக்கு ரீசன், ஸோ நமக்கு இன்னும் டைம் இல்லை, அதனால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 1000 rupees ப்ராஃபிட்டோட நான் வந்து ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்போ என்ட்ரி ஆனேன்னா 2:33க்கு என்ட்ரி ஆனால் எப்போ எக்ஸிட் ஆனேன்னா 2:40க்கு அப்ராக்சிமேட்டாக 7 நிமிஷத்தில் அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 39,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் வந்து புட் ஆப்ஷன் 2 லாட் பை பண்ணியிருந்தேன். என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 385.35, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 407.60. சார்ஜஸ் போக என்னோடய ப்ராஃபிட் வந்து இவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆனது என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி மார்னிங்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டில் தான் அதாவது போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போய்ட்டு மறுபடியும் இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போச்சு. ஸோ இதை வந்து அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நான் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி நான் ட்ரா பண்ணேன். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி கொடுக்கலாம் நான் வெயிட் பண்ணேன். அதே மாதிரி என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஆகிட்டு நான் வந்து ரொம்பவும் டார்கெட் வைக்கல, ஒரு 20 ரூபா தான் நான் டார்கெட் வச்சேன். ஸோ அதை வந்து நான் புக் பண்ணிட்டு ப்ராஃபிட் 1000 rupees ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இப்போ நான் என்னோடய எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 407.60. ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 427. ஸோ இன்னும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் நான் ஹோல்ட் பண்ணல, ஏன்னா நமக்கு டைம் இல்லை. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா ஒரு பிகினர் கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து 500 to 1000 rupees வந்து சுலபமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். பிகினராக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து அதிகமாக வைக்காமல் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் வந்து 2 லாட் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் வந்து டெய்லி வந்து 500 to 1000 rupees வந்து சுலபமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.